அதனால புனிதாவோட மனசையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை விடு, அவன் மனசுக்கும் உன் குணத்துக்கும் சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். பாத்தியா, மணி அடிக்குது. ஏன்பா நீங்க வேற? ஹலோ ஹலோ, யார்? நான் யாருன்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க நல்லா இருக்கீங்களா? என் மருமக எப்படி இருக்கா? மருமகளா? நீங்க புனிதாவோட மாமா மகாலிங்கமா? பரவாயில்லையே, விவரமான பிள்ளையா தான் இருக்கீங்க. என்ன என் மருமகளை கல்யாணம் பண்ண பையனா? சும்மாவா? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு மாத்தி மாத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நம்ம நேரா மீட் பண்ணி பேசலாம். நேரா பார்த்தா பல விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கும். குழப்பம் இருக்கிறவங்களுக்கு தான் தெளிவு கிடைக்கணும். நான் தெளிவா தான் இருக்கேன். சரி, மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ. என்ன, அந்த சொத்து விஷயம் தானே? எனக்கு அந்த சொத்துல எல்லாம் விருப்பமே இல்லைங்க. தம்பி 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 கொஞ்சம் இருப்பா. நான் உங்ககிட்ட கருத்தெல்லாம் கேட்கல. நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்றதுக்காகத்தான் நான் உனக்கு கால் பண்ணேன். எப்படியும் நான் உன் வீட்டுக்கு வந்தது, பேசினது எல்லாம் உன் காதுக்கு வந்திருக்கும். அதனாலதான் சொத்தை பத்தி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு மரகதத்தை பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைங்களுக்கு நீ சொத்து எழுதி கொடுன்னு புனிதாவுக்கு இந்நேரம் கால் பண்ணியிருப்பாளே இந்த மரகதம். ஹலோ, மரியாதையா பேசுங்க. சரி சரி சரி, என்னதான் இருந்தாலும் புனிதாவோட வளர்ப்பு அம்மா, உனக்கு மாமியார், அந்த பாசம் இருக்கும்ல. இப்ப எதுக்கு எனக்கு நீங்க போன் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. என்ன கேள்வி இது? உங்ககிட்ட பேசணும்னா நான் கால் பண்ணேன். திரும்பவும் சொல்றேன், சொத்த புனிதா அவ தம்பிங்க பேருக்கு மட்டும் எழுதி வச்சான்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் புனிதாவோட தம்பிங்களோட உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். மீனாம்பிகை மாதிரி போய் சேராம மரகதம் மாதிரி தெளிவா இருக்க சொல்லு புனிதாவை. புனிதாவுக்கு தான் சொத்து சேரணும்னு நம்பியே நினைக்கிறாரு. அவரே ஏன் பக்கம் தான் நிக்கிறாரு. மாமா, என் நம்பி மாமா எப்படி இருக்காரு? ஒரு உடம்பு எப்படி இருக்கு? அது நீயும் புனிதாவும் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. என்னப்பா இது? இவன் பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? சொத்தெல்லாம் புனிதா பேருக்கு எழுதிட்டா மணிகண்டன் விட மாட்டான். சொத்த மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் எழுதி வச்சா மகாலிங்கம் விட மாட்டான். இப்ப என்னப்பா பண்றது? கபிலன், 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 வாங்கப்பா. சரி வா. கபில், என்ன என்னாச்சு புனிதா? என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். ரூம்ல உங்களை காணுமே தான் கூப்பிட்டேன். மாமா பேர் அடிபட்டது என்ன விஷயம் கபிலன்? உங்க மாமா இப்பதான் கால் பண்ணாரு. மாமாவா? என்ன சொன்னாரு? உங்க வீட்டுல என்ன சொன்னாங்களோ அதே தான் என்கிட்ட சொன்னாங்க. சொத்து பத்திரத்துல உங்க தம்பிங்க கேட்டாங்கன்னு கையெழுத்து போடக்கூடாதான். போட்டா உங்க தம்பிங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படிலாம் என் தம்பிங்க மேல அவர் கை வைக்க முடியாது. மாமா ஏன் எனக்கு கால் பண்ணாம உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் எனக்கு பண்ணியிருக்காரு. என் மூலமா உங்களை கன்வின்ஸ் பண்ண நினைச்சாரு. எம்மா, இப்ப என்னமா பண்றது? அப்பா, இப்ப எதுவுமே யோசிக்க வேண்டாம். புனிதா, நீங்க முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். உங்க அம்மா வந்திருப்பாங்களா யாழினி? ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொன்னேன். வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அட்லீஸ்ட் எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது வாங்கன்னு சொன்னேன். பாப்போம். அது உங்க அம்மா தானே? ஆமா, பாரு நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காங்க. வா. சரி வா. அம்மா, யாழினி, சித்தி எப்படி இருக்கீங்க? வாமா அமுதா, உனக்காவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சு. என் புருஷன் பண்ண தப்புக்கு என்ன நாத்தனாரா நினைச்சு கூட என்ன பண்ற மணிமேகலைன்னு அன்னியாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். உன் அத்தை புனிதா புனிதான்னு அவ பின்னாடியே சுத்தும் போது சரவணனையும் மணிகண்டனையும் சின்ன வயசுல இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு கதை சொல்லி சோறு ஊட்டி தூங்க வச்சது கூட நான் தான். இப்படி அல்லும் பகலும் அந்த வீட்டுக்காக உழைச்சதெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு இல்லம்மா. என் கையை பார், சமையல் வேலை பண்ணி காய்கறி நறுக்கி என் ரேகையே அழிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, மேகலை நீ என்னம்மா பண்ற, எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் என்னைய கேட்கலையேம்மா. சித்தி அழாதீங்க. சரி சித்தி, சித்தப்பா எப்படி இருக்காரு? இருக்காருமா, சிங்கம் மாதிரி தெரிஞ்ச மனுஷன் இப்ப கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காரு. அம்மா அழாதம்மா. அமுதா உன்னை எதுக்காக இங்க வர சொன்னான்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சந்தோஷமா? எனக்கா? என் பிள்ளைங்க நீங்க 2 பேரும் ஒரு பக்கம் இருக்கீங்க, நான் உங்க அப்பாவோட தனியா இருக்கேன். இதுல நான் சந்தோஷப்பட என்ன இருக்கு? மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வருவீங்களா சித்தி? நம்ம வீடாம்மா, அது எங்க வீடு இல்லைன்னு எங்களுக்கு தெரியுமா. அது உங்க வீடு. ஆனா ஒரு காலத்துல அந்த வீடு என் வீடா தான் நினைச்சேன். நினைச்சதுக்கான பலனை நாங்க அனுபவிச்சிட்டோம். அம்மா சும்மா சும்மா அழாதம்மா. ஃபர்ஸ்ட் அமுதா என்ன சொல்ல வரான்னு கேளு. சரி ஆழினி, நான் அழல. நீ சொல்லு அமுதா, நீ எதுக்காக வர சொன்ன? சித்தி, சமீபத்துல நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டேன். ஏதோ இவதான் என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லிட்டு போவா.